மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் மென்மையான குணம் படைத்த இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, நீங்கள் இந்த சனி பயிற்சியின் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் விஷயங்கள்லையும் என்ன மாதிரியான விஷயங்கள் நல்லதாக நடக்கும், சாதகமான விஷயங்களை எப்படி தக்க வைத்துக்கணும், எந்த மாதிரியான விஷயத்தை தவிர்க்கணும், கல்வி, பெண்களுக்கு எப்படி இருக்கும், நிதி நிலைமை எப்படி இருக்கும், இது பற்றின முழுமையான தகவலையுமே இந்த பதிவில் உங்களுக்காக நாங்கள் சொல்லியிருக்கோம். கடகம் ராசியில் உள்ள புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சனி பயிற்சியின் மூலம் ஏற்படும் விளைவுகளின் பாதகங்கள் உங்களை நெருங்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடை மேற்கொள்கிறது உங்களோட வாழ்க்கையில் நம்ப முடியாத அளவிற்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில் அம்மன் ஆலயம் சென்று எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் அம்மன் தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நல்லதாக நடக்கவும், தீமைகள் உங்களை நெருங்காமல் இருக்கவும், காரிய தடைகள் விலகி செல்வ நிலை மேலோங்க நாங்கள் வாழ்த்துக்களையும் அம்மனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். கடக ராசியோட அதிபதி சந்திர பகவானாக இருக்கிறதுனால இந்த கடக ராசிக்காரங்க எப்பவுமே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. மென்மையான குணப்படைத்து காணப்படுவாங்க. அதிக அளவில் சென்டிமெண்ட் பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. தெய்வ பக்தி, பெரியவங்க மீது மரியாதை, குழந்தைகள் மீது அன்பு, சமூகத்தின் மீதான பயம் இது எல்லாமே நிறைஞ்சு காணப்படுவாங்க. கடகராசிக்காரர்களை பெரிய தியாகிகள், அநியாயத்துக்காக தட்டிக்கு இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். பாசக்காரங்களாகவும் பாசத்திற்காகவும் எந்த ஒரு செயல்களையுமே அவங்களுக்காக செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. குரலை உயர்த்தி பேச மாட்டாங்க, ஆனாலும் இவங்களோட கருத்தில் உறுதியாக இருப்பாங்க. யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பவும் மாட்டாங்க. அவங்க சொல்கிற விஷயத்தில் சரி எது தவறு எது அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்ப்பாங்க. கடகராசிக்காரங்க இவ்வளோ மென்மையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு கோபம்லாம் வராது அப்படின்னு தப்பாக நினைக்க வேண்டாம். கடகராசிக்காரங்க திடீர்னு கோபித்து கொண்டு பல நாட்கள், பல மாதங்கள் கூட பேசாமல் இருப்பாங்க. அவங்க சொல்லக்கூடிய கருத்து சரி அப்படிங்கிறத அவங்க நம்புவாங்க. அது எதிரில் இருக்கிறவங்களே நம்பணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரங்க யார் ஒருத்தருக்காகவும் டக்குன்னு உதவின்னு சொல்லி கேட்டால் அவங்க செஞ்சிட்ருக்கிற வேலையை விட்டுட்டு அந்த உதவி கேட்ட நபருக்கு உதவியை செஞ்சுட்டு தான் அவங்க செஞ்சுட்டு இந்த வேலையவே செய்ய ஆரம்பிப்பாங்க. நிறைய சிறப்பான குணமெல்லாம் இந்த கடகராசிக்காரங்கிட்ட இருக்குது. வீண் வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க. வந்த சண்டையாக இருந்தால் சும்மா விட மாட்டாங்க. பார்க்குறதுக்கு அமைதியானவங்களாகவும் சாந்தமானவங்களாகவும் இருப்பாங்க. ஆனால் இவங்க கோபப்படும் பொழுது தான் இவங்க யார் அப்படிங்கிறத எதிரில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க. இந்த கடகராசியில் இருக்கிறவங்க பெரும்பாலும் அவங்களோட குடும்பத்தின் மீது அன்பும் பண்பும் வச்சுருப்பாங்க. அவங்களுக்காக என்ன ஒரு செயலையுமே தைரியமாக செய்வாங்க. குடும்பத்தோட மரியாதையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க. இருக்கிற 12 ராசிகள்லையுமே அதிக அளவு நேர்மையும் விசுவாசமும் உண்மையும் வாய்மையும் உடைய நபர்கள் யார் அப்படின்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு சொல்லலாம் இந்த கடகராசிக்காரங்க அப்படின்னு. ஏன்னா இவங்களோட செயல்களில் தீவிரமாகவும் கவனமாகவும் செயலாற்றுவாங்க. இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த கடகராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சியில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்ன விஷயத்தை நீங்கள் தவிர்க்கணும், இது பற்றின முழுமையான தகவலையும் பார்க்கலாம். இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது கடந்த 5 ஆண்டுகளாக பட்ட துன்பங்களில் இருந்து விடுபடும் ஒரு யோகம் கிடைக்க போகுது கடகராசி அன்பர்களுக்கு. இந்த வருடம் வந்திருக்கும் சனி பயிற்சியால் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பலன்கள் என்ன, எந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கவனமாக இருக்கணும். சனி பகவான் உங்களுக்கு என்ன நன்மையை தரப்போகிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. இந்த புத்தாண்டில் தனது சொந்த ராசியான கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு பயிற்சி ஆகிட்டார் சனி பகவான். இந்த சனி பயிற்சியில் 5 ராசிக்காரங்களுக்கு ரொம்பவும் சிறப்பான பலன்கள் அமைஞ்சிருக்கு. அதில் ஒரு ராசி தான் இந்த கடகராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2.5 வருஷமாக அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளாகவே ரொம்பவும் பிரச்சனையாக இருந்திருக்கும். முன்னதாக சனி மகரத்தில் இருந்தார். மகரத்தில் இருக்கும்போது கடகராசியின் அதிபதி சந்திரனுக்கு சனி சத்திர கிரகம் அப்படிங்கிறதுனால சப்தமா பார்வை அப்படிங்கிறது 7ஆம் பார்வையாக மகர ராசியில் விழுந்திருக்கு. குறிப்பாக திருவோணம் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது கடகராசி அன்பர்களுக்கு திருமணம் நிச்சயமாகி ரத்தாயிருக்கும்.
வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு மருத்துவமனை அப்படின்னு நிறைய விஷயத்தில் உங்களுக்கு செலவுகள் வந்திருக்கும். சொல்ல முடியாத துயரத்தை சந்தித்து மனம் வெறுந்திருப்பீங்க. அஷ்டம சனி கடகராசிக்காரங்களை மனம் நொந்து போக வச்சுருக்கோம். கடந்த ஆண்டு கும்பத்தில் ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது கடகராசிக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு பிரச்சனை அப்படியே துரத்திருக்கோம். ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு வந்த பிறகு கடகத்துக்கு லாப குருவா அமைய போகிறார். இதனால் சில நல்ல பலன்கள் கிடைத்திருக்கும். தற்பொழுது சனி பயிற்சியால் கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி பூரணமாக விலக போகுது. இந்த இந்த இப்போ வந்திருக்கும் சனி பயிற்சி அப்படிங்கிறது 2ஆம் பாகமாக 7 சனி உங்களுக்கு இருக்கிறதுனால ஜாக்பேட் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். தற்பொழுது பாக்கிய சனி நடக்குது. கடந்த 5 ஆண்டுகளாக துன்பத்தை சந்தித்து வந்தவங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குது அப்படின்னே சொல்லலாம். வாங்கிய கடன் வழக்குகள் போன்ற ஒவ்வொரு பிரச்சனையாக உங்களுக்கு படிப்படியாக இந்த வருடம் தீரும். அதுவும் மே மாதத்திலிருந்து அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகிறார் சனி பகவான் உங்களுக்கு. நிறைய விஷயத்தில் முன்னின்று செயல்பட்டு தோல்வி அடைஞ்சிருப்பீங்க, அவமானமும் பட்டிருப்பீங்க. அந்த இடத்துலையே நீங்கள் தைரியமாக பயணம் செய்ய போகிறீங்க இந்த வருடம். 5 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதாங்க உங்களோட வாழ்க்கை ஆரம்பிக்கிறத நினச்சிக்கோங்க. பட்ட கஷ்டத்தை மறந்துடுங்க, துன்பத்தை விலகிடுங்க. அவமானங்கள் பட்ட இடத்துலையே உங்களோட துணிவான செயல்களால் ஆச்சரியப்பட வைக்க போகிறீங்க. இனிமேல் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க போகுது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க ஓரளவுக்கு தப்பிச்சிடுவீங்க. ஆனால் இந்த பூசம் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். இனி கடகராசி அன்பர்களுக்கு பாக்கிய சனி காலம் நடக்க போகுதுங்கிறதுனால அனைத்து பாக்கியங்களுமே இந்த 3 நட்சத்திரக்காரருக்கும் கிடைக்க போகுது. சொத்துக்கள் வாங்க முடியும். பழைய சொத்துக்களை விற்க முடியாமல் கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு சொத்து விற்பனையாகும். கடனால் தவிச்சவங்களுக்கு கடனை அழைக்கக்கூடிய வகையில் வாய்ப்புகள் ஏற்படும். பித்ரு வர்க்கத்துக்கு ஆதாயம் கிடைக்கிறதன் மூலம் நீங்கள் மேன்மை அடையும் யோகம் உங்களுக்கு உண்டாகும். சொல்லப்போனால் எல்லா விஷயங்களுமே படிப்படியாக உங்களுக்கு வெற்றி பெறும் வாய்ப்பை நீங்கள் பெற போகிறீங்க. வெளிநாடு சென்று படிக்கணும்னு நினச்ச மாணவங்களுக்கு விசா கிடைக்கும். வெளிநாடில் முதலீடு செய்தவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் பலன்களும் இரட்டிப்பாக கிடைக்கும். வாழ்வாதாரத்தில் மேன்மை, வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். நிதித்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ரியல் எஸ்டேட் மீடியா துறையில் இருக்கிறவங்களாம் வெற்றி கொடியை நாட்டக்கூடிய யோகம் அமைய போகுது. அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரைக்கும் உங்களை துரத்தி இருந்த துன்பங்கள் சூரியனை கண்ட பனி போல விலகப் போகுது. இந்த டிரான்ஸ்போர்ட் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த வழக்குகள், அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அது எல்லாமே உங்களை விட்டு விடுபட போகுது. நீங்கள் இந்த சனி பயிற்சியில் என்ன மாதிரியான விஷயத்தை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தா, இந்த காலகட்டத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிற கிரகம் குரு 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். ராகு இல்லை, குரு 12ஆம் இடத்துல இருக்கிறார். இதன் மூலம் நிதி முதலீடு தொடர்பான விஷயங்களில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக செயல்படணும். அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முதலீடு அப்படிங்கிறத ஆராய்ந்து முதலீடு செய்கிறது நல்லது. ஏன்னா புதிய நபர்களின் அறிமுகத்தால் ஏற்படும் முதலீடுகள் மூலம் உங்களுக்கு நஷ்டங்கள் வரக்கூடுங்கிறதுனால நீங்கள் கவனமாக செயல்படணும். அதன் பிறகு கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த கடகராசி அன்பர்களுக்கு கல்வியில் எப்பொழுதுமே இயற்கையாகவே கூடுதல் கவனத்தோடையே நீங்கள் இருப்பீங்க. இப்போது இன்னுமே கூடுதல் கவனம் தேவைப்படுது. நிதி, பொருளாதாரம், தகவல் தொடர்பு, சட்ட படிப்பு குறித்து படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். உங்களோட வாழ்க்கையில் வெற்றி பாதையை குறிக்கக்கூடியதாக இந்த சனி பயிற்சி அமைய போகுது. அதன் பிறகு கடகராசியில் உள்ள பெண்களுக்கு சனி பயிற்சி காலத்தில் பெண்கள் உடல்நிலையை பத்திரமா பார்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு பஞ்சமாதிபதி தசமகேந்திரருக்கு அதிபதியாக செவ்வாய் ராசியில் நீச்சம் அடைகிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். இயற்கை வைத்தியங்களை எடுத்து பத்திரமா பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. ராகு 8ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது அடிவயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரக்கூடுங்கிறதுனால கவனமாக இருங்க. உஷ்ணம் இல்லாமல் இருப்பதற்கான செயல்களை செய்யுங்க. குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அமைதியை கையாளணும். நீங்கள் வியாழக்கிழமையில் குரு வழிபாடு யோகா செய்கிறதன் மூலம் அமைதியாக இருக்கிறதும் பரபரப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கும் பக்குவத்தை கொடுக்கும்.
பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, கடகராசி அன்பர்கள் சனிப்பெயர்ச்சியில் பரிகாரம் எதுவும் தேவையில்லை. வழக்கமாக செய்யக்கூடிய ஆஞ்சநேயர், நரசிம்மர் வழிபாடு செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும். குறிப்பாக வளர்பிற தேய்பிறை அஷ்டம திதிகளில் பைரவர் வழிபாடு செய்வது நன்மையை உண்டாக்கி கொடுக்கும். மொத்தத்தில் 100% சனிப்பெயர்ச்சி நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து செழிப்பான ஆண்டாக இந்த வருடம் கடகராசி அன்பர்களுக்கு அமையப்போகுது. இந்த சனிப்பெயர்ச்சியில் ஏற்படும் நல்ல பயன்கள் உங்களை வந்தடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.